வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளியை மூடும் அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியான புஷி வீதியில் ஜெயராணி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி இயங்கி வருகின்றது. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நடைபெறும் இந்த பள்ளியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தற்பொழுது இந்த பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து 150 மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் இந்த பள்ளியை மூடுவதற்கு அரசு முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. இதனையடுத்து அந்த பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கையும் பள்ளி நிர்வாகம் கைவிட்டுள்ளது. இந்த நிலையில் பள்ளியை மூடும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொடர்ந்து மாணவர் சேர்க்கையை நடத்த வலியுறுத்தியும் இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடைபெறவே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களிடமும் பள்ளியை தொடர்ந்து நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பெயரில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நான் 9th ஸ்டாண்டர்ட் இங்க தான் படிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இங்க தான் படிக்கிறேன். நான் இங்க தான் 10th வரைக்கும் படிக்கணும். 2 வருஷம் நான் இங்க தான் படிப்பேன். இங்க தான் நல்லா சொல்லி தராங்க. அதனால நான் இங்க தான் படிப்பேன். இங்க தான் இப்போ ஸ்ட்ரென்த் இல்லன்றாங்க. ஆனா நிறைய தான் நாங்க இருக்கோம், சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்கோம். ஆனா ஸ்ட்ரென்த் இல்லன்னு மூட சொல்றாங்க. நாங்கெல்லாம் போக மாட்டோம். நாங்க இங்க தான் இருப்போம். 10th வரைக்கும் நான் இங்க தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க இங்க தான் நல்லா படிக்கிறோம். இங்க தான் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் இங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதனால நாங்க இங்க தான் படிப்போம். 10th எனக்கு நல்ல மார்க் வரணும்னு நினைக்கிறேன். அதனால நான் இங்க தான் படிப்பேன். இமாக்குலேட்லாம் போக முடியாது. இங்க நாங்க ஸ்டேட் போர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க எங்களால சிபிஎஸ்இ படிக்க முடியாது. சிபிஎஸ்இ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அதனால எங்களால சிபிஎஸ்இ தான் படிக்க முடியாது. நாங்க இங்க தான் படிப்போம். நீட் யூஜி 2025 புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் மாணவர்களில் 4 பேர் தேசிய அளவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். புதுச்சேரி ஜூன் 16 மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகும் பயிற்சியில் தேசிய அளவில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் பெருமிதத்துடன் அறிவிக்கின்றது. நீட் யூஜி 2025 பரீட்சையில் புதுச்சேரி கிளையின் 4 மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று உன்னத சாதனை படைத்துள்ளனர். இந்த குறிப்பிடத்தக்க வெற்றி மாணவர்களின் அர்ப்பணிப்பு, கல்வி ஒழுக்கம் மற்றும் AESL வழங்கும் தரமான பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலின் பலனாகும். இந்த முடிவுகள் நேற்று தேசிய தேர்வுகள் அமைப்பு NAT மூலம் வெளியிடப்பட்டன. சிறந்த மாணவர்கள் பிருத்திவிராஜன் 720க்கு 585 மதிப்பெண்கள், ராமநாதன் 720க்கு 581 மதிப்பெண்கள், சோமேஸ்வர் 720க்கு 568 மதிப்பெண்கள், வைஷ்ணவி 720க்கு 549 மதிப்பெண்களை எடுத்துள்ளனர். AESL நிறுவனத்தின் முக்கிய கல்வி மற்றும் வணிகத் தலைவர் தீரஷ் குமார் மிஸ்ரா மாணவர்களை பாராட்டி கூறியதாவது: நீட் யூஜி 2025 எங்கள் மாணவர்கள் பெற்றுள்ள இந்த மகத்தான வெற்றிக்கு நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கின்றோம். நாடு முழுவதும் மாணவர்கள் பங்கேற்கும் இந்த தேர்வில் இவ்வளவு உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. இந்த வெற்றிகள் மாணவர்களின் கடின உழைப்பு, உறுதி, பெற்றோர்களின் ஆதரவு மற்றும் எங்கள் கல்வி குழுமத்தின் உறுதியான உழைப்பை பிரதிபலிக்கின்றது. அவர்களது மருத்துவ பயணத்தில் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று கூறினார். More than 500 marks
And just I want to announce a few students' names. The first student is Mr. Srihan. So he is taking the test and discussion here at Akash Institution. And in this prestigious, highly competitive examination, NEET 2025, you know very well the question paper is also very tough. In this situation also he got excellent results. Out of 720, 632 marks he got, and his all India rank is 205. And he is the state second ranker, Akash student only. And our second topper in Akash Puducherry branch student, he got the 585. His name is Prithvi Rajan, and his A rank is 2801. And he got an excellent result from Akash Puducherry branch. And the third ranker name is Ramanathan, and he got the 581 out of 750 marks. And his A rank, all India rank is 3,413. And fourth ranker Someswar, he got the 568 out of 720, and his rank, all India rank is 6,001. And the fifth ranker, our Akash student is Vaishnavi. She got 549. Her rank is 12,580 A rank. And the sixth student from Akash, Bhuvanesh BR, and he got the 549 marks out of 720. His rank is 12,910. And the seventh ranker is Rahul Mr. M. He got the 545 marks out of 720. His rank is 14,524. As of now, we calculate because of this ranks and this scorecards are also we want to get. என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக என்ஆர் காங்கிரஸை வலுப்படுத்தும் விதமாக வெகு சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் எழுச்சியோடு நடைப்பயணம் மேற்கொண்டு புதுச்சேரி மக்கள் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். தொடர்ந்து கட்சியில் அவர்களை வரவேற்கும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி துண்டு அணிவிக்கப்பட்டது. மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியை சார்ந்த முக்கிய நபர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பாக பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் முன்னிலை வகித்தார். என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், அரசு கொறடா AKD ஆறுமுகம், தொண்டரணி தலைவர் வீரா என்கின்ற வீராசாமி, மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை வீரன்பேட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியின் கட்டிடங்களை 41,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை வீரன்பேட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியின் கட்டிடங்களை 41,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு இன்று நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு அரசு பள்ளி கட்டிடங்களை புனரமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடக் கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், பெண்கள் பள்ளி கல்வி துணை இயக்குனர் ராமச்சந்திரன், இளநிலை பொறியாளர் தமிழ்ச்செல்வன், பள்ளி தலைமை ஆசிரியர் சிவசங்கரி, கட்டிட ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாதம் பஞ்சமி திதி மற்றும் ராகுகால பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்திய ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகாவராகிக்கு வைகாசி மாதம் தேய்பிரை பஞ்சமி திதி மற்றும் ராகுகால பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், பூரண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. மாதத்தில் ஒருமுறை பஞ்சமி திதி காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை ஏற்றம், கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சார்த்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உழவர்கரை புனித அந்தோணியார் ஆலய தேர் பவனியில் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு தேர் பவனியில் கலந்து கொண்டவர்களுக்கு புனித அந்தோணியாரின் புகைப்படத்தை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை 4வது தெரு பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோணியார் ஆலயம் ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகின்றது. இன்று இந்த ஆலயத்தின் பெரிய தேர் பவனி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலையில் நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசுவாமி பிரார்த்தனை செய்தார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இனிப்புகள் மற்றும் அந்தோணியார் லேமினேஷன் புகைப்படங்களை வழங்கினார். முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடையும் வழங்கப்பட்டது. இவருடன் ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி RK ராஜா தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டியபடி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதி நிர்வாகி RK ராஜா ஏற்பாட்டில் திருபுவனை தொகுதியில் உள்ள விநாயகப்பட்டு மாணவர்களுக்கு கேரம் போர்டில் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகி அசோக், கிருத்திகா, ராஜசேகர், ஆனந்த், நவீன், ராஜேஷ், பூவரசன், பிரகாஷ், ஜெயக்குமார், நவீன், அபிமன்னன், சிவா, செல்வகுமார் மற்றும் உறுப்பினர்கள் ஆகாஷ், இளைய தீபன், ஷாஜகான், சரவணன், அன்பு, ராஜசேகர், சிவா, ஜீவா, அருண், ஆதி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கம் சார்பில் 15வது மாநில அளவில் சப் ஜூனியர் சாம்பியன் கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்கள் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சார்பாக 15வது சப் ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான சாம்பியன் கோப்பை போட்டி ஜூன் 9ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதன் துவக்க நிகழ்ச்சியில் லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சேர்மன் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். ஆச்சாரியா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் குருலிங்கம் போட்டியினை துவக்கி வைத்தார். இறுதிப் போட்டி ஜூன் 15ஆம் தேதி மாலை 3 மணியளவில் நடைபெற்றது. பெண்கள் பிரிவில் ஜேம்ஸ் ஹாக்கி கிளப் அணி முதல் பரிசையும், மேஜர் தயான் சந்த் ஹாக்கி கிளப் அணி 2ஆம் பரிசையும், வெட்ரன் ஹாக்கி கிளப் அணி 3ஆம் பரிசையும் பெற்றன.
ஆண்கள் பிரிவில் ஜேம்ஸ் ஹாக்கி கிளப் அணி முதலிடத்தையும், ஒலிம்பியன் பெருமாள் ஹாக்கி கிளப் அணி 2ஆம் இடத்தையும், வெட்ரன் ஹாக்கி கிளப் அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மூர்த்த பயிற்சியாளர் மூர்த்தி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். டாக்டர் பழனி நோக்க உரையாற்றினார். சங்கத்தின் தலைவர் டாக்டர் குமரேசன் தலைமை உரையாற்றினார். சங்கத்தின் செயலர் அன்பழகன் சாம்பியன் கோப்பை போட்டியின் செயல் அறிக்கையை வாசித்தார். மேலும் சர்வதேச ஹாக்கி விளையாட்டு வீரர் செந்தில்குமார் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு சாம்பியன் கோப்பையை வழங்கி பரிசளித்து பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூரில் ரூபாய் 93 லட்சம் செலவில் வாய்க்கால் புனரமைப்பு பணி நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் வடக்கு தேரோடும் வீதி மற்றும் மேற்கு தேரோடும் வீதி சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை புறவழி சாலை வரை RCC U வடிவ வாய்க்கால் புனரமைக்கும் பணி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 93.26 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன், தேவர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சபரி, ராஜி, ஏழுமலை, சேகர், ரகுராமன், ரவி, மதி, ரமேஷ், அசோகன், சேகர், செபஸ்டின், வெங்கட், ராபர்ட், சுப்பிரமணி, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத் தலைவர் ஜலால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர்கள் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ஜெனா, மில்ட்ரி முருகன், வேதாச்சலம், சரவணன், ஹரி, கார்த்திகேயன், காசிநாதன், முத்து, பாலு, ராமஜெயம், அன்பு, கலைமணி, மூர்த்தி, வேலு, கிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி தலைவர் வசந்த்ராஜ் தலைமையில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு பிரம்மன் சதுக்கம் அருகே அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி மாவட்ட தலைவர் சுகுமாரன் முன்னிலை வகித்தார். மாநில துணைத் தலைவர் பழனி, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில செயலாளர் வெற்றி செல்வம், மாநில கல்வியாளர் பிரிவு தலைவர் நாகேஸ்வரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ஐயனார், செயலாளர் அன்பு வைத்தியநாதன், வழக்கறிஞர் கார்த்திகேயன், பிற்படுத்தப்பட்டோர் அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன், மாவட்ட IT பிரிவு தலைவர் அருணாச்சலம், மாநில இளைஞரணி செயலாளர் ஜீவகன் உள்ளிட்ட அனைத்து நிலை மாநில மாவட்ட தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உயிர் நீத்த அனைவரின் நினைவை போற்றும் வகையில் மெழுகுவத்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு மலர் அஞ்சலி செய்தனர். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் பூரண குணமடைய பிரார்த்தனை செய்யப்பட்டது. பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள முழியன் குளத்தினை கிராம மக்கள் சார்பில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகின்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமம் விவசாயத்திற்கு தலை சிறந்த கிராமமாகும். விவசாயிகள் அதிகம் நிறைந்த இந்த கிராமத்தில் சுமார் 400 ஆண்டுகள் பழமையான முழியன் குளம் உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குளத்தில் மக்கள் விவசாய நிலத்திற்கு ஏற்றம் இறைத்து விவசாயம் செய்தனர். இதனால் சுமார் 150 ஏக்கர் நிலம் பயன்பெற்றது. இந்த குளம் கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கியது. இந்த குளத்திற்கு எதிரே உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு
தீர்த்த நீராகவும் பயன்பட்டது. இந்த குளம் தற்பொழுது பராமரிப்பு இல்லாமல் பழுதடைந்துள்ளது. இதை புதுப்பிக்கும் விதமாக பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி முன்வந்து கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் புதுவை அரசின் அனுமதி பெற்று சில தன்னார்வல இயக்கம் மற்றும் சில தொழிற்சாலைகள் நிதி உதவியுடன் சீர் செய்ய முன்வந்து அதற்கான திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு ரூபாய் 1 கோடி அளவில் குளத்தை சுத்தம் செய்து சுற்றிலும் கருங்கற்களால் சுவர் அமைத்து சுற்றிலும் மக்கள் நடைபயிற்சி செய்யும் அளவிற்கு செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு பணி ஆரம்பித்து நடைபெற்று வருகின்றது. இந்த குளம் சீர் செய்யப்பட்டால் மீண்டும் விவசாய நிலத்திற்கு பாசன வசதி ஏற்படும். மேலும் கிராமத்தின் அருகே கடல் இருப்பதால் உப்புநீர் உள்ளே வராமல் தடுக்கப்படும். மேலும் நிலத்தடி நீர் உயர்ந்து மக்களுக்கு குடிநீர் கிடைக்கவும் வழிவகை செய்யும். மேலும் இந்த குளத்தின் எதிரே உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு பூஜைக்கு தீர்த்த நீராகவும் பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். 3 கோடி மேல தண்ணியை சேமிக்க போறோம். அந்த தண்ணியை நாங்கள் சேமிக்கிறதால சுத்திப்பட்டுக்கிற கிராமங்களில் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும். இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல பூரணாங்குப்பம் கிராமம் குடிக்கிறதுக்கு உகந்த நீர் இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ நாங்கள் இந்த குளத்தை இப்போ நாம் சீரமைக்கிறதால எங்கள் ஊர் முழுமையும், எங்கள் ஊர் மட்டும் இல்லை, பூரணாங்குப்பத்தை சுற்றி இருக்கிற அனைத்து கிராமமும் நிலத்தடி நீர் உப்பு தண்ணி உள்ள வராமல் தடுக்க ஒரு பெரிய முயற்சியாக இது நாங்கள் எடுத்துருக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பாண்டிச்சேரி ஒவ்வொரு கிராம மக்களும் பூரணாங்குப்பத்தை கிராம மக்களை பார்த்து இதே மாதிரி ஏன் நம்ம ஊரில் ஒரு குளத்தை நம்ம சீர் பண்ணக்கூடாது? ஏன்னா முடியாதுன்றது எதுவுமே கிடையாது, எல்லாம் முடியும். இன்னைக்கு இந்த குளத்தோட திட்ட மதிப்பீடு 1 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் மதிப்பீடு வச்சு நாங்கள் இந்த பணியை பண்ணிட்டுருக்கிறோம். ஆரம்பத்தில் எங்களுக்கு காயத்ரி சேரிட்டிஸு, எக்ஸ்னோர் இன்டர்நேஷனல், NDSO போன்ற அமைப்புகள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதன் பிறகு முழுக்க எங்கள் பூர்ணாங்குப்பம் கிராம பொதுமக்கள், பஞ்சாயத்தார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லாமே இறங்கி தீவிரமாக இறங்கி வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யறதால தான் இந்த குளத்தை நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியுது. இதே ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் முடிவு பண்ணணும், நம்ம ஊரில் இருக்கிற ஒரு குளத்தை நம்ம எடுத்து சீர் பண்ண போதும். ஏன்னா அரசு சீர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுற்றி பிடிஓ ஆஃபீஸ் மூலிமா சுற்றி க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒரு 3 மாதத்துல 15 இந்த குளம் போகுது. அப்போ ஏன் அந்த நம்ம நிரந்தரமாக இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணுறது 100 ஆண்டுகள் யாருமே இந்த குளத்தை கை வைக்கக்கூடாது. அந்த மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். இந்த பிளான் பண்ணுறது எல்லா கிராம மக்கள், எல்லா ஊரில் இருக்கிற கிராம மக்கள், பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு கிராம மக்களும் இதை முன்னெடுக்கணுன்றது எங்களுடைய ஆசை. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கவர்மெண்ட்டே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் எது எதிர்பார்த்தா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். வருவாங்க, டெண்டர் விடுவாங்க, அப்படியே 4 எடுத்து விடுவாங்க, 2 வருஷம் 3 வருஷம் ஆடுவாங்க. போன ஏப்ரல் மாதம் 12ஆம் துவக்கப்பட்ட இந்த குளம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னும் 2 மாதம் நாங்கள் முடிச்சா போடுவோம். நாங்கள் எதிர்பார்த்த ஃபண்டு போச்சுன்னா இந்த குளத்தை நாங்கள் சிறப்பாக முடிச்சிடுவோம். இது பாண்டிச்சேரிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்ன்றது எங்களுடைய பூர்ணாங்குப்பத்தோட அனைத்து கிராம மக்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோளாகவும் நாங்கள் வைக்கிறோம். இந்த எங்கள் குளம் தான் பாண்டிச்சேரியிலேயே முதல்ல கிராம மக்களே எடுத்து சீர் பண்ணுற ஒரு குளமா இருக்குது. அதுக்காக நான் ரொம்ப பெருமாறுறேன். அதுக்காக எங்கள் கிராம மக்களுக்கும் அனைவருக்கும் அரசுக்கு உட்பட நான் எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த பணியை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏப்ரல் மாதம் 12ஆம் துவக்கி வச்சாங்க. சபாநாயகர் துவக்கி வச்சாங்க. அவர் துவக்கி வச்சதன் காரணமா இன்னைக்கு இந்த பணி நடந்துட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. தமிழகத்தில் மிக பெரிய அளவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம் தெரிவித்தார். புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக இருந்து மறைந்த பொன்னுரங்கத்தின் உருவப்பட திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம் பொன்னுரங்கத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நிதி கட்சி கடந்த 25 ஆண்டுகளாக பயணித்து வருகின்றது. இண்டிகோ, ஏர் இந்தியா உட்பட பல்வேறு விமான நிறுவனங்கள் அதிக அளவில் விமானங்களை வைத்திருந்தாலும் குறைந்த அளவிலேயே விமானத்தை இயக்குகின்றனர். மீதி விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றார். விமான நிறுவனங்கள் விமானங்களை சரியாக பராமரிப்பது இல்லை, விமானங்களில் ஏற்படும் பழுதுகளை உடனடியாக சரி செய்வது இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர், விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான அனைத்து விமானங்களையும் இயக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவைகளை கண்காணிக்க வேண்டும் என்றார்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வசிக்கும் புதிய நீதி கட்சி சார்பில் தமிழகத்தில் 6 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் 2 தொகுதிகளிலும் கேள்வி கேட்போம் என்று குறிப்பிட்ட அவர், தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை எடப்பாடிதான். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடிதான் முதலமைச்சராக இருப்பார் என்று உறுதிபட தெரிவித்தார் ஏசி சண்முகம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும் என்றார். தமிழக வெற்றி கழகத்தால் பாதகம் இல்லை, சாதகமும் இல்லை. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ப்பது குறித்து கூட்டணியின் தலைமைதான் முடிவு எடுக்கும் என்று கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கிடையே ஏற்பட்டுள்ள சிறு பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும். ஏனென்றால் இருவருமே மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்று தெரிவித்த அவர், முருக பக்தர்கள் மாநாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இளைஞர்களுக்கு வழி விடுவதற்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றார். இந்தியாவே பாராட்டும் வகையில் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி நடத்தி வருகிறார். இது எளிமையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ஏழை மக்களுக்கான ஆட்சி. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ரங்கசாமியே மீண்டும் முதலமைச்சராக இருப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட ஓடைவெளி அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் திறந்து வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியின் கட்டிடம் பழுதடைந்த நிலையில் இருப்பதை அப்பகுதி மக்களும் அப்பள்ளியின் ஆசிரியர்களும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் பள்ளி கல்வித்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுத்து ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடத்தை புதுப்பித்து அதனை திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளிக்கு ECCE காணொலி மூலம் கற்பித்தல் அறையை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், வட்ட ஆய்வாளர் வாஞ்சிநாதன் மற்றும் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் மங்கையர்கரசி, பள்ளியின் ஆசிரியர்கள், ஆசிரியைகள், ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் அமைச்சூர் ஹேண்ட்பால் சங்கம் நடத்திய போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களும் காவல்துறை ஆய்வாளர் கணேஷ் அவர்களும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். புதுவை மாநில அமைச்சூர் ஹேண்ட்பால் சங்கம், புதுவை மாவட்ட ஹேண்ட்பால் சங்கம் இணைந்து நடத்தும் 9வது மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சாம்பியன் போட்டி பரிசளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஆறுமுகம், செயலாளர் ராஜா, இணை செயலாளர் தியாகு, கௌரிதம், பொருளாளர் பெருமாள், ஆறுமுகம் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த பரிசளிப்பு விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆண்களுக்கான சுழற்கோப்பையை மற்றும் பரிசுகளையும் வழங்கினார். பெண்களுக்கான சுழற்கோப்பையை காவல்துறை ஆய்வாளர் கணேஷ் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் மாநில சங்க பொதுச் செயலாளர் நாராயணசுவாமி அவர்கள் தலைமை தாங்கினார். உழவர்கரை ஹேண்ட்பால் சங்க தலைவர் தேவராஜ், உடற்கல்வி இயக்குனர் அவர்களும் காவல்துறை ஹேண்ட்பால் சங்க தலைவர் கணேசன் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள். விஜயராஜா நன்றி உரை கூறினார்.
வெற்றி பெற்ற அணிகளின் விவரங்கள் பின்வருமாறு. ஆண்களுக்கான போட்டியில் அரியாங்குப்பம் அணி முதலிடமும், வில்லியனூர் அணி 2ஆம் இடமும், பெத்தி செமினார் பள்ளி 3ஆம் இடமும், காரைக்கால் அணி 4ஆம் இடமும் பெற்றுள்ளது. பெண்கள் அணியில் வில்லியனூர் அணி முதலிடமும், அரியாங்குப்பம் அணி 2ஆம் இடமும், புதுச்சேரி அணி 3ஆம் இடமும், காரைக்கால் அணி 4ஆம் இடமும் பெற்றுள்ளது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வாழ்த்துக்களை கூறி பாராட்டினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.